السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. ரியாது சாலிஹீன் 392ஆம் நாள் பாடத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த பாடத்தில் பாபு ஹைஃபுல் சிர்ரி என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய வரக்கூடிய ஹதீசுகளை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துஆ செய்யுங்கள், இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ், வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இது அல்லாமல் இங்கு QR ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம். அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையை மென்மேலும் சீரானதாகவும் பரக்கத்தானதாகவும் ஆக்கி வைப்பானாக. இப்பொழுது இந்த 392ஆம் நாள் பாடத்துல நாம் பார்க்கக்கூடிய ஹதீசுகள் மொத்தம் 2 ஹதீசுகளாக இருக்கும். ஒன்று ரகசிய காப்பாளர் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய ஒரு ஹதீஸ். ஒரு ரகசியம் இருக்கின்றது என்று சொன்னால் அந்த ரகசியத்தை பாதுகாக்கக்கூடியவர் எந்த அளவிற்கு இருக்க வேண்டும், அப்படிப்பட்டவர் சஹாபியில எப்படிப்பட்ட சஹாபி அந்த ரகசியத்தை பேணக்கூடியவராக இருந்தார் என்பதை பற்றி பேசக்கூடிய ஒரு ஹதீஸாக இந்த ஹதீஸ் அமையும். இரண்டாவது ஹதீஸாக முனாஃபிகின் அடையாளம் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய இரண்டாவது ஹதீஸாக இருக்கும். இது ஒரு முனாஃபிகின், அதாவது நயவஞ்சகத்தோடு இருக்கக்கூடிய ஒருவன், அந்த நயவஞ்சகவாதி, அவனுடைய அடையாளம் எத்தகையதாக இருக்கும், எந்தெந்த அடையாளத்தை எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்பித்து தந்தார்கள் என்பதை பற்றி பேசக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸ் என்பது நமக்கு அமையக்கூடியதாக இருக்கு. அப்ப இது அல்லாமல் சில ஆயத்துக்களை முஸன்னிஃப் அவர்கள் இந்த பாடத்திற்கு பொதுவாக நமக்கு கொண்டு வருவார்கள். அந்த ஆயத்திற்கான தர்ஜுமாக்களையும் இந்த பாடங்களில நம்ம பார்க்க போகிறோம். இப்ப இந்தந்த விஷயங்கள் தான் இந்த பாடத்தில் பேசப்படக்கூடிய விஷயங்களாக ஒரு பாட சுருக்கமாக அமைகின்றது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது நம்ம கிதாபை பார்ப்போம். இப்பொழுது 4வது ஹதீஸாக அமையக்கூடிய இந்த ஹதீஸை பற்றி பேச இருக்கிறோம். வாங்க, 4வது ஹதீஸ், இன்னும் 688வது ஹதீஸ். இந்த ரியாது ஸாலிஹீன் கிதாபில் பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸ்களுடைய வரிசையின் பிரகாரம் பார்க்கும் பொழுது இது 688வது ஹதீஸாக அமையும். இந்த ஹிஃபுல் சிர் என்ற இந்த பாடத்திற்கு அமையக்கூடிய ஹதீஸ்களின் வரிசையில பார்க்கும் பொழுது இது 4வது ஹதீஸாக அமையும் என்பதை விளங்கிக் கொள்ளுங்கள். பாருங்கள். وعن ثابت عن انس رضي الله عنه. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களை தொட்டும் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸானது அமையக்கூடியதாக இருக்கின்றது. ரலியல்லாஹு அன்ஹு, இந்த அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக. இங்கு ஒரு விஷயம் விளங்கிக் கொள்ளணும். இந்த சாபித் என்பவர்கள் யாருன்னு சொன்னா, இவர்கள் ஒரு தாபிஈனாக இருக்கிறார்கள். அதாவது தன்னுடைய வாழ்க்கையில் ஈமானுடைய நிலையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தது கிடையாது. சஹாபாக்களை பார்த்தவர்கள், சஹாபாக்களை பார்த்திருப்பார்கள். அவர்கள் தான் தாபிஈன்கள். அந்த தாபிஈன்களில் கட்டுப்பட்டவர்கள் தான் இந்த சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களாக இருக்கிறார்கள். இப்ப இவங்களை பத்தி சொல்லும் பொழுது அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இந்த அனஸ் ரலியல்லாஹு இருக்காங்க இல்லையா, அவர்களுக்கு ரொம்ப நெருங்கிய ஒரு தொடர்புடையவர்களாக இருந்தார்கள். எந்த அளவிற்குன்னா, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் எவ்வளவு ஹதீஸ் அறிவித்தார்களோ அந்த அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடமிருந்து அதிகமான ஹதீஸ்களை இந்த சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அறிவித்திருக்கிறார்கள் என்ற ஒரு அருமையான விளக்கத்தை நமக்கு தருகிறார்கள் இமாம் பெருமக்கள். இப்போ இந்த ஹதீஸை பார்ப்போம் வாங்க.
இப்ப இந்த ஹதீஸினுடைய சுருக்கத்தை முதலாவதாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஹதீஸினுடைய சுருக்கம் என்னன்னா, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் சொல்றாங்க, ஒரு முறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள், நான் ஒரு சிறு பிள்ளைகளோடு நான் விளையாண்டு கொண்டிருந்தேன். அப்ப விளையாடி கொண்டிருக்கக்கூடிய சமயத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் என்னிடத்துல வந்தாங்க. வந்து எனக்கு சலாம் சொல்லி ஒரு தேவைக்காக வேண்டி என்னை அனுப்பி வைத்தார்கள் ஒரு இடத்திற்கு. அப்போ அந்த இடத்திற்கு போனதன் காரணமாக இவருடைய வீட்டிற்கு நான் போய் சேரும் பொழுது ரொம்ப தாமதமாக நான் சேர்ந்தேன். அப்ப தாமதமாக சேர்ந்த உடனே என்னுடைய தாய் என்னை பார்த்து கேட்டார்கள், அனசே இவ்வளவு நேரம் எங்கப்பா போன, ரொம்ப லேட் ஆயிடுச்சுன்னு கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், என்னை ஒரு தேவைக்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பினார்கள் உம்மா, அதனால்தான் நான் லேட்டா வந்தேன் அப்படின்னு நான் சொன்னேன். அப்ப அந்த உம்மா கேட்டாங்க, அது என்ன தேவை அனசே என்பதாக என்னை பார்த்து கேட்டார்கள். அப்பொழுது நான் சொன்னேன், உம்மா அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ரகசியமாக இருக்கு, அந்த ரகசியத்தை நான் சொல்ல விரும்பவில்லை என்று என்னுடைய உம்மாவிடத்துல நான் சொன்னேன் என்று அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் தன்னுடைய தாய்க்கு சொன்னார்களாம் என்ற செய்தியை தான் இந்த சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் அறிவிக்கின்றார்கள் இந்த ஹதீஸின் மூலம். இப்பொழுது பாருங்கள், புரியும். கால, அந்த அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் சொன்னார்கள், அதா அலைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் என்னிடத்தில் வந்தார்கள். வானா லஅபு மஅல் கில்மானி, நான் சிறுவர்களோடு விளையாடி கொண்டிருந்தேன். அப்ப நான் சிறுவர்களோடு விளையாடி கொண்டிருந்த அந்த நிலையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடத்துல வந்தாங்க. வந்து ஃபஸல்லம அலைனா, எங்களிடத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சலாம் சொன்னார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் என்பதாக சலாம் சொன்னார்கள். சலாம் சொல்லி ஃபபஅஸனி ஃபீ ஹாஜத்தின், ஒரு தேவையின் காரணமாக, ஒரு தேவையின் விஷயத்தில் என்னை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பினார்கள். அப்பொழுது ஃபஅப்தஅது அலா உம்மி, என்னுடைய தாயிடத்தில் நான் தாமதமாக வந்தேன். ஃபலம்மா ஜிஅது, அப்பொழுது நான் என்னுடைய தாயிடத்தில் நான் வந்த பொழுது, காலத், என்னுடைய தாய் கேட்டார்கள், மா ஹபஸக, உன்னை தடுத்த ஒன்று எது, உன்னை எந்த ஒன்று தடுத்தது என்று கேட்டார்கள். எவ்வளவு லேட்டா வந்தியப்பா, எதனால் நீ லேட்டா வந்திருக்கிற, தாமதமாக வந்திருக்கிறாய் என்னுடைய தாய் கேட்டார்கள். அதற்கு ஃபகுல்து, நான் சொன்னேன், பஅஸனி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை அனுப்பினார்கள், லிஹாஜத்தின், ஒரு தேவைக்காக வேண்டி அனுப்பினார்கள் என்று நான் கூறினேன். காலத், அப்பொழுது என்னுடைய தாய் கேட்டார்கள், மா ஹாஜத்துஹு, அந்த தேவை என்ன என்று கேட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உனக்கு கொடுத்த அந்த தேவை என்னப்பா என்று கேட்டார்கள். குல்து, அப்பொழுது நான் சொன்னேன், இன்னஹா, நிச்சயமாக அது சிர்ருன், ரகசியமாக இருக்கின்றது, அது ரகசியம் உம்மா, அதை நான் சொல்ல மாட்டேன் என்று நான் சொன்ன பொழுது, காலத், என்னுடைய உம்மா எனக்கு சொன்னார்கள், லா துஹ்பிரன்ன பிசிர்ரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹதன், நீ எந்த ஒருவரிடத்திலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிர்ரை நீ கூறிவிடக் கூடாது, நிச்சயமாக நீ எடுத்துரைத்து விடாதே, அறிவித்து விடாதே என்று என்னுடைய தாய் என்னை வார்த்தை சொன்னார்கள் என்று அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். அப்போ பாருங்க, கால அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். யாரை பார்த்து சொல்றாங்க? அந்த அறிவிப்பாளரான அந்த சாபித் அவர்களை பார்த்து சொல்கிறார்கள். வல்லாஹி, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, லவ் ஹத்தஸ்து பிஹி அஹதன், அந்த ரகசியத்தை நான் ஒருவிடத்தில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், சொல்லிவிடுவேன் என்றால், லஹத்தஸ்துக பிஹி யா சாபித்து, சாபித்தே உன்னிடத்தில் தான் அந்த ரகசியத்தை நான் கூறியிருப்பேன் என்று அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்களாம். அதுல இருந்து என்ன விளங்குதுன்னா, அந்த சாபித் என்பவர்கள் இருக்கிறார்கள் இல்லையா, அந்த சாபித் என்பவர்கள் ரொம்ப ரகசியத்தை பேணக்கூடிய, ரகசியத்தினுடைய மிகப்பெரிய ஒரு பாதுகாவலராக அவர் இருக்கிறார் என்பதை இதன் மூலமாக நாம் விளங்கிக் கொள்ளலாம். அதனால்தான் இப்படி ஒரு வார்த்தையை பறைசூட்டுகிறார்கள். சாபித்தே, ஒரு ரகசியத்தை நான் உன்ட்ட சொல்லணும்டா, இந்த ரகசியத்தை நான் ஒன்றை தான்பா சொல்லியிருப்பேன், இந்த உலகத்துல வேறு யாரிடத்திலையும் சொல்லியிருக்க மாட்டேன், அப்படிப்பட்ட ஒரு ரகசியத்தை பேணக்கூடியவனாக நீ இருக்கிறாய், நானும் இருக்கிறேன் என்பதை அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த வாக்கியத்தின் மூலமாக நமக்கு சொல்லித் தருகிறார்கள். பாருங்க, ரவாஹு முஸ்லிம், இந்த ஹதீஸனை முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் அறிவித்தார்கள். வரவல் புகாரி, இன்னும் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்களும் அறிவித்தார்கள். பஅலஹு முக்தஸரன், இன்னும் இந்த ஹதீஸினுடைய சுருக்கத்தை சிலரும் அறிவித்தார்கள். அதாவது இந்த ஹதீஸினுடைய முழுமை இதனுடைய சுருக்கம், இந்த ஹதீஸினுடைய ஒரு சின்ன செய்தி, சுருக்கமான செய்தியை இன்னும் சிலரும் அறிவித்திருக்கிறார்கள் என்பதை நமக்கு இதன் மூலமாக சொல்லி தருகிறார்கள். சரிங்களா? இதுதான் 4வது ஹதீஸ் இந்த பாடத்துல.
இதோட இந்த ஹிஃப்துஸ் சிர் என்ற பாடம் நிறைவு பெற்று விட்டது. ரகசியத்தை குறித்து அமையக்கூடிய ஹதீஸுகள்ல இந்த ஹதீஸ் தான் இந்த பாடத்தினுடைய இறுதி ஹதீஸாக அமைகின்றது என்பதை பார்க்கிறோம். அடுத்தபடியாக பாருங்க, 86வது பாடம். இந்த ரியாதுஸ் ஸாலிஹீன் கிதாபில் பதிவு செய்யப்படக்கூடிய பாடங்களுடைய வரிசையின் பிரகாரம் இது 86வது பாடமாக இருக்கு. இந்த பாடத்தினுடைய தலைப்பு என்னன்னு பார்த்தா, பாபுல் வஃபாஇ பில் அஹ்தி வ இன்ஜாஸில் வஅதி என்பதாக அமைகின்றது. அப்ப பாபுல் வஃபாஇ பில் அஹ்தி, உடன்படிக்கையை நிறைவேற்றுவது குறித்த பாடமும், வ இன்ஜாஸில் வஅதி, வாக்குறுதியை நிறைவேற்றுதல், செய்து முடித்தல் என்பதை குறித்த பாடமாகவும் இருக்கு. வஃபாவுக்கும் இன்ஜாஸுக்கும் ஒரே அர்த்தம் தான் கிட்டத்தட்ட. வஃபானா நிறைவேற்றுதல் வரும். இன்ஜாஸ்ன்னு சொல்ல போனா நமக்கு விளக்கங்களை அரபியில பார்க்கும் பொழுது, அகராதிகளில் பார்க்கும் பொழுது எப்படி வருது? நிறைவேற்றுதல் என்ற அர்த்தம் வருது. செய்து கொடுத்தல், அது போன்ற நிறைவேற்றி கொடுத்தல், இது போன்ற அர்த்தத்திற்கு இந்த இன்ஜாஸ் வரக்கூடியதாக இருக்கின்றது என்பதை சொல்லித் தருகிறார்கள். அப்ப ரெண்டு விஷயம். இந்த உலகத்தில் நம்ம யாருக்கெல்லாம் உடன்படிக்கைகளை செய்வோமோ, இந்த உலகத்தில் யாருக்கெல்லாம் நம்ம ஒரு வாக்குறுதியை செய்வோமோ, அந்த வாக்குறுதிகளையும் உடன்படிக்கைகளையும் நிறைவேற்றுவது எந்த அளவிற்கு அவசியம், எந்த அளவிற்கு இஸ்லாத்தில் முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கின்றது என்பதை சொல்லித்தரக்கூடிய ஒரு பாடமாக இந்த பாடம் என்பது அமையக்கூடியதாக இருக்கின்றது. அப்ப இந்த ஒரு கருத்துல தான் இந்த பாடத்தில் வரக்கூடிய அனைத்து ஆயத்துக்களும் அனைத்து ஹதீஸுகளும் இதை வலியுறுத்தி வரக்கூடிய கருத்துகளாகவே இருக்கும் என்பதை நீங்கள் விலகிக் கொள்ள கூடும். இப்ப பாருங்க, இந்த பாடத்திற்கு தோதுவாக சில ஆயத்துக்களை முஸன்னிஃப் அன்னவர்கள் குர்ஆன் ஷரீஃப்ல இருந்து நமக்கு கொண்டு வருவார்கள். அப்படிப்பட்ட சில ஆயத்துக்களை எல்லாம் நம்ம ஒவ்வொன்றாக பார்ப்போம் வாங்க. قال الله تعالى, உயர்ந்த அல்லாஹு தஆலா சொன்னா, وأوفوا بالعهد إن العهد كان مسؤولا என்பதாக அமையக்கூடிய ஒரு ஆயத். இந்த ஆயத்திற்கான அர்த்தத்தை பார்க்கும் பொழுது, وأوفوا بالعهد, உடன்படிக்கையை நீங்கள் நிறைவேற்றுங்கள். இன்னல் அஹ்த, நிச்சயமாக உடன்படிக்கை என்பதாகிறது, கான மஸ்ஊலன், அது கேட்கப்படக்கூடியதாக இருக்கின்றது என்பதாக இதனுடைய ஆயத்தினுடைய தர்ஜுமா அமையும். அப்போ உடன்படிக்கை எந்த அளவிற்கு முக்கியம் என்று அல்லாஹ் சொல்கிறான். உடன்படிக்கை எல்லாம் நீங்கள் நிறைவு செஞ்சிருங்க. ஏன்னு சொன்னா அந்த உடன்படிக்கை கேட்கப்படக்கூடியதாக இருக்கும். அதாவது மறுமை நாளில் அதற்கான கேள்வி கணக்கு இருக்கின்றது. இந்த உலகத்தில் இப்படிப்பட்ட உடன்படிக்கை நீ செஞ்சியப்பா, அதை நீ முறையாக நிறைவேற்றினாயா இல்ல நிறைவேற்ற தவறினாயா என்பதை குறித்து அல்லாஹ் கேள்வி கேட்பான். அல்லாஹ் கேள்வி கேட்கும் பொழுது அந்த கேள்விகளுக்கு முதலாவதாகவே தயாராகிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு ஆயத்தாக இந்த ஆயத் என்பது அமைகின்றது. பாருங்க, அல் இஸ்ரா 34, சூரத்துல் இஸ்ராவுல 34வது ஆயத்தாக இந்த ஆயத் என்பது பதிவு செய்யப்படுகிறது என்பதை சொல்றாங்க. அடுத்த ஆயத்தை பாருங்க, வகால தஆலா, இன்னும் உயர்ந்த அல்லாஹு தஆலா சொன்னா, வௌஃபூ பிஅஹ்தில்லாஹி இதா அஹத்தும், வௌஃபூ பிஅஹ்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய உடன்படிக்கையை நீங்கள் நிறைவேற்றுங்கள். இதா அஹத்தும், நீங்கள் உடன்படிக்கை செய்து கொண்டால் என்று அல்லாஹ் சொல்கிறான். உடன்படிக்கையை நீங்கள் செய்து கொண்ட பொழுது என்ற அர்த்தம் இதற்கு வரக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லித் தருகிறார்கள். அல்லாஹுடைய உடன்படிக்கை, அப்ப அல்லாஹ்விட்ட நம்ம என்ன உடன்படிக்கை செஞ்சோம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, தஃப்சீர்களை நமக்கு சொல்லும் பொழுது, அல்லாஹ்வுடைய உடன்படிக்கை என்று சொன்னால் அல்லாஹ்விற்கு நாம் செய்யக்கூடிய கடமைகள். அப்போ ஒரு முஃமினாக ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி என்றெல்லாம் இருக்குதா இல்லையா? இதையெல்லாம் கொண்டு நம்ம ஈமான் கொண்டு இருக்கிறோம். 7 விஷயங்களை கொண்டு ஈமான் கொண்டு இருக்கிறோம். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லி முஸ்லீமாக ஆகியிருக்கிறோம் என்று சொன்னால் அந்த முஸ்லீமுக்கென்று சில கடமைகள் இருக்குதா இல்லையா? அப்ப அந்தந்த கடமைகள், தொழுகையை நிறைவேற்றணும், ஹஜ்ஜிகளை செய்யணும், நோன்பை நிறைவேற்ற வேண்டும், ஜக்காத்துகளை கொடுக்க வேண்டும், இது போன்ற கடமைகள். அப்ப இதுவெல்லாம் அல்லாஹ்விடத்துல நம்ம செய்து கொண்ட உடன்படிக்கையாக இருக்கின்றது. அப்ப இதைதான் அல்லாஹ் இதன் மூலமாக வலியுறுத்துகிறான். இந்த உலகத்தில் நீங்கள் மனிதர்களுக்கு செய்யக்கூடிய உடன்படிக்கையாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்விற்கு நீங்கள் செய்துவிட்ட உடன்படிக்கையாக இருந்தாலும் சரி, அதை நீங்கள் முறையாக நிறைவேற்றிக் கொள்ளுங்கள் என்ற ஒரு விஷயத்தை அல்லாஹ் நமக்கு அருமையாக சொல்லித் தரக்கூடியவனாக இருக்கிறான். பாருங்க, அந்நஹல், சூரத்து நஹல்ல 91வது ஆயத்தாக இந்த ஆயத் என்பது பதிவு செய்யப்படுகிறது. அடுத்த ஆயத்தை கொண்டு வருகிறார்கள். வகால தஆலா, இன்னும் இருந்த அல்லாஹு தஆலா சொன்னா, யா அய்யுஹல்லதீன ஆமனூ அவ்ஃபூ பில் உகூத் என்பதாக ஒரு ஆயத்.
பாருங்க, யா ஐயுஹல்லதீன ஆமனு, ஓ ஈமான் கொண்ட அத்தகையவர்களே, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, அவுஃபு நீங்கள் நிறைவேற்றுங்கள், பில் உகூத், உகூத் என்று சொன்னாலும் அது உடன்படிக்கையும் கட்டுப்படும், வாக்குறுதிகளும் கட்டுப்படும். அப்போ உடன்படிக்கைகள் ஜம்ஆக வந்திருக்கின்றது. அக்குதுன்னு சொன்னா உடன்படிக்கை, உகூதுன்னு சொன்னா உடன்படிக்கைகள் பன்மையாக வந்திருக்கு. அப்போ உடன்படிக்கைகள், இந்த உலகத்தில் நீங்க என்னென்ன உடன்படிக்கை எல்லாம் எடுத்துக்கொண்டீர்களோ அதையெல்லாம் நீங்கள் நிறைவு செய்யுங்கள், நிறைவேற்றுங்கள் என்று அல்லாஹ் சொல்லித் தருகிறான். அப்ப முஃமின்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான் இல்லையா, யா அய்யுஹல்லதீன கஃபரூன்னு அல்லாஹ் சொல்லல, யா அய்யுஹல்லதீன ஆமனு, அல்லாஹ்வை ஈமான் கொண்டவர்களே நீங்கள் நிறைவேற்றுங்கள். அல்லாஹ் என்ன சொல்றான், முஃமின்களுக்கான அடையாளம் என்பதையே வலியுறுத்துகிறானா இல்லையா, நீங்கள் முஃமின்களாக ஆகிவிட்டீர்கள், முஃமின்களாக இருக்கிறீர்கள் அப்படின்னா நீங்க வாக்குறுதிகளை, உடன்படிக்கைகளை நிறைவு செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் கற்பித்து தருகிறான். அதுதான் அந்த ஆயத்துல சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கு. பாருங்க, அல் மாஇதா 1, சூரத்துல் மாஇதாவில் 1வது ஆயத்தாக இந்த ஆயத் என்பது பதிவு செய்யப்படுகிறது என்று சொல்றாங்க. அடுத்தபடியாக பாருங்க, வகால தஆலா, இன்னும் உயர்ந்த அல்லாஹு தஆலா சொன்னா, யா அய்யுஹல்லதீன ஆமனூ லிம தகூலூன மா லா தஃஅலூன் كبر مقتا عند الله أن تقولوا ما لا تفعلون. அருமையான ஆயத். இந்த ஆயத்திற்கான அர்த்தம் என்ன? யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட அத்தகையவர்களே, லிம தகூலூன மா லா தஃஅலூன், நீங்கள் செய்யாத ஒன்றை எதற்காக நீங்கள் சொல்கிறீர்கள்? ஒரு விஷயம், ஒரு உலகத்தில் நீங்க ஒரு காரியத்தை செஞ்சிருக்கவே மாட்டீங்க. ஒருத்தவன் தொழுதிருக்கவே மாட்டான், அன்னைக்கு சுபுவே அன்னைக்கு தொழுவாம தூங்கி இருப்பான். ஆனா அவன் சொல்றான், நீ சுபு தொழுவுப்பா, இன்னுமா சுபு விடுற நீ அப்படின்னு சொல்லுவானா இல்லையா? அத்தகையவர்களை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான், நீ செய்யாத ஒன்றை எதற்காக வேண்டி நீ சொல்கிறாய்? அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், கபுர மக்தன் இன்தல்லாஹி அன் தகூலு மா லா தஃஅலூன், நீங்கள் செய்யாத ஒன்றை நீங்கள் சொல்வது என்பது அல்லாஹ்விடத்தில் அது மிகப்பெரிய ஒரு கடுமையான வெறுப்பை உண்டாக்கக்கூடியதாக இருக்கின்றது என்று சொல்லி தருகிறான். கபூர மக்கத்தன், கபூர மக்கத்தன் சொன்னா, மக்கத்தன் சொன்னா பொதுவாக கடுமையான வெறுப்பு, அல்லாஹ் வெறுக்கக்கூடிய ஒரு கடுமையான வெறுப்புக்கு தான் மக்கத்துன்னு சொல்லுவாங்க. கராகியத்துன்னு சொன்னா ஒரு சாதா வெறுப்பு, மக்கத்துன்னா கடுமையான வெறுப்பு. அப்ப அல்லாஹ்விடத்துல அந்த கடுமையான வெறுப்பு, கபூர மக்கத்தன்னா பெரிய வெறுப்புன்னு அர்த்தம். அப்ப கடுமையான மிகப்பெரிய வெறுப்பிற்கு ஆளாகக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். அத்தகைய வெறுப்பை அல்லாஹ்விடத்தில் அது ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது என்று அல்லாஹ் கற்றுத் தருகிறான். அப்போ நீங்கள் செய்யாத ஒரு காரியத்தை நீங்கள் சொல்லாதீர்கள், நீங்கள் செய்து விட்டுதான் ஒரு காரியத்தை சொல்ல வேண்டும். அப்போ இதன் மூலமாகவும் அல்லாஹ் நமக்கு, இந்த ஒரு ஆயத்தின் மூலமாகவும் இதை நமக்கு கற்பித்து தருகிறான் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். பாருங்க, அஸ்ஸஃபு 2, 3, சூரத்து சஃப்ல 2வது ஆயத்தாகவும் 3வது ஆயத்தாகவும் இந்த ஆயத் என்பது பதிவு செய்யப்படுகிறது என்பதை நமக்கு அருமையாக கற்றுத்தருகிறார்கள். இதுவெல்லாம் தான் இந்த பாடத்திற்கு தோதுவாக முசன்னிஃப் அவர்கள் கொண்டு வரக்கூடிய ஆயத்துக்களாக இருக்கின்றது. அடுத்தபடியாக இந்த பாடத்திற்கு கீழ் அமையக்கூடிய 1வது ஹதீஸை நம்ம பார்ப்போம் வாங்க. இந்த ஹதீஸிற்கான ஒரு கருத்து சுருக்கத்தை விளங்கிக் கொள்ளக்கூடும். இந்த ஹதீஸு சய்யிதனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸாக இருக்கு. இந்த ஹதீஸுடைய கருத்து சுருக்கம் என்னன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்களாம், முனாஃபிகீன்கள் இருக்கிறார்கள் இல்லையா, இந்த உலகத்தில் நயவஞ்சகம் செய்யக்கூடியவர்கள், அந்த நயவஞ்சகர்களுடைய அடையாளம் என்பது 3 அடையாளமாக இருக்கும் என்று சொல்லி தருவார்கள். முதல் அடையாளம் என்னன்னு சொன்னா, அவன் ஒரு விஷயத்தை பேசுகிறான் என்று சொன்னால் அவன் பொய் பேசக்கூடியவனாக இருப்பான். வாயை திறந்தாலே பொய்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி வாயை திறந்தாலே அவன் பொய் சொல்லக்கூடியவனாக இருப்பான். 2வது அடையாளம், அவன் ஒரு வாக்குறுதி கொடுத்தா அதற்கு மாறு செய்யக்கூடியவனாக இருப்பான். அந்த வாக்குறுதி அவன் நிறைவு செய்ய மாட்டான், நிறைவேற்ற மாட்டான், அதற்கப்படியே மாறு செய்யக்கூடியவனாக இருப்பான். 3வது, அவனை ஒருவர் நம்புகிறார் என்று சொன்னால், அவன் மீது ஒருவர் நம்பிக்கை வைக்கிறான் என்று சொன்னால் அந்த நம்பிக்கைக்கு மோசடி செய்யக்கூடியவனாக இருப்பான், நம்பிக்கை மோசடி செய்யக்கூடியவனாக இருப்பான். அப்ப இந்த 3ம் தான் ஒரு முனாஃபிகீன்களுக்கான அடையாளமாக இருக்கின்றது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தரக்கூடிய ஹதீஸாக இருக்கும். இந்த ஹதீஸில் எக்ஸ்ட்ரா ஒரு செய்தியும் சொல்லி தருகிறார்கள். இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறிய அந்த அறிவிப்பில் இருக்கக்கூடிய ஒரு கூடுதல் ரிவாயத்துல ஒரு கூடுதலான ஒரு செய்தி அறிவிக்கப்படுமா? அது என்ன செய்தின்னு சொன்னா, அந்த முனாஃபிக்கு சாதாரண நிலையில கிடையாது. அவன் நோன்பு நோற்றாலும் சரி, அவன் தொழுகையெல்லாம் நிறைவேற்றினாலும் சரி,
இல்ல தன்னைத்தானே முஸ்லீம் என்று அவன் எடுத்துரைத்தாலும் சரி. ஓ, ஒரு முனாஃபிக் எப்படி இருப்பான்? அவன் காட்டிக்க மாட்டான், தன்னை ஒரு முனாஃபிக் என்று உலகத்துல வெளிப்படுத்திக்க மாட்டான். தன்னை ஒரு முஸ்லீமை மாறியே முக்மீனை மாறியே எடுத்திருப்பான். அப்படிதான் மக்கள்கிட்ட காட்டக்கூடியவனாக இருப்பான் இல்லையா? அப்ப அததான் சொல்றாங்க, அவன் எவ்வளவு தொழுதாலும் சரி, எவ்வளவு நோம்பு பிடிச்சாலும் சரி, அவன் தன்னைத்தானே முஸ்லீம் என்று சொல்லிக் கொண்டாலும் சரி, அவன் முனாஃபிகீன் தான். அவனுக்கு இந்த 3 அடையாளம் இருந்தது என்று சொன்னால் அவன் முனாஃபிகீன் தான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தரக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸ் என்பது அமையுது. இப்ப பாருங்க, இந்த ஹதீஸினுடைய தர்ஜுமா பார்ப்போம். 1வது ஹதீஸ் 689வது ஹதீஸ். இந்த பாடத்திற்கு அமையக்கூடிய ஹதீஸுடைய வரிசையின் பிரகாரம் இது 1வது ஹதீஸாக இருக்கும். இந்த ரியாது ஸாலிஹீன் கிதாபில் பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸுடைய வரிசையின் பிரகாரம் பார்க்கும் பொழுது இது 681வது ஹதீஸாக இது அமைகின்றது என்பதை சொல்லித் தருகிறார்கள். பாருங்க, அன் அபி ஹுரைரத ரலியல்லாஹு அன்ஹு, சய்யிதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டு அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸ் என்பது அமைகின்றது. அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நிச்சயமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்கள் சொன்னார்கள், ஆயத்துல் முனாஃபிகி ஸலாசுன், ஒரு முனாஃபிகின், ஒரு நயவஞ்சகனின் அடையாளம் என்பது ஸலாசுன் 3 என்பதாக இருக்கும், 3 அடையாளமாக இருக்கும். பாருங்க, இதா ஹத்தஸ, அவன் பேசினால், கதப, அவன் பொய் பேசுவான். அவன் ஒரு வார்த்தையை பேசினால், ஒரு விஷயத்தை சொன்னாலே அவன் பொய் தான் வரக்கூடியதாக இருக்கும், உண்மையை அவன் பேச மாட்டான். இது ஒரு அடையாளம். அடுத்து பாருங்க, வைதா வஅத, அவன் வாக்குறுதி கொடுத்தால், அஹ்லஃப, மாறு செய்வான். அவன் வாக்குறுதி ஒரு ஆள்கிட்ட கொடுத்துட்டேன்னு சொன்னா அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற மாட்டான், அதற்கும் மாறு செய்யக்கூடியவனாக இருப்பான். இது 2வது அடையாளம். 3வது பாருங்க, இது உத்துமின கான, இது உத்துமின, அவனை நம்பப்படுமானால், நம்பப்பட்டால், கான, அவன் மோசடி செய்வான். அவன் மீது ஒருவன் நம்பிக்கை வைக்கிறான், அவன் நம்பப்படுவானா என்ன? அவன் மீது ஒருவன் நம்பிக்கை வைக்குதல் தான் நம்பப்படுதல். அப்படி அவன் நம்பிக்கை வைக்கப்பட்டால், கான, அவன் அதற்கு மோசடி செய்யக்கூடியவனாக இருப்பான். இந்த 3 அடையாளம் தான் முனாஃபிகீனின் அடையாளமாக இருக்கின்றது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தராங்க. பாருங்க, முத்தஃபக்குன் அலைஹி, இந்த ஹதீஸானது புகாரி முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிமா அவர்கள் இருவரும் சேர்ந்து அறிவித்த ஹதீஸாக இந்த ஹதீஸ் என்பது அமைகின்றது என்பதை சொல்லித் தராங்க. பாருங்க, ஜாத ஃபீ ரிவாயத்தின் லி முஸ்லிமின், முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்குரிய மற்றொரு ரிவாயத்தில், மற்றொரு அறிவிப்பில் அதிகமானது, ஒரு சொல் அதிகமாக வந்துச்சான். அப்ப இதுல இந்த செய்தியில் எது வருது? இதா ஹத்தஸ கதப, வைதா வஅத அஹ்லஃப, வைதா அத்மினா கான, இது மட்டும் தானே சொல்றாங்க. இதோடு எக்ஸ்ட்ரா இந்த வார்த்தையும் சேர்ந்து வரக்கூடியதாக இருக்கின்றார் அந்த ரிவாயத்தில் என்பதை சொல்லித் தராங்க. அது என்ன? வயின் சாம, அவன் நோன்பு நோற்றாலும் சரி, வசல்லா, அவன் தொழுதாலும் சரி, வஸஅம அன்னஹு முஸ்லிமுன், நிச்சயமாக அவனை முஸ்லிம் என்று அவன் எடுத்துரைத்தாலும் சரி. ஜாமன் சொன்னா ஒருத்தன் தன்னை தானே எடுத்துரைக்கிறான், அது உண்மையாகும், அது உண்மையா இருக்கணும் அவசியமே கிடையாது, அது பொய்யாகவும் இருக்கலாம். மக்களை நம்ப வைப்பதற்காக அவன் ஒரு எடுத்துரைத்திருப்பான இல்லையா? அப்படிப்பட்ட அந்த எடுத்துரைப்பது, அதற்கு தான் ஜாம் என்று சொல்வார்கள். அப்படி நான் முஸ்லீம் தான்ப்பா என்ற உலக புல்லாம் சொன்னா சரி, எவ்வளவு வக்தம் அவன் தொழுதாலும் சரி, எத்தனை நோன்புகள் அவன் பிடிச்சாலும் சரிதான், அவன் முனாஃபிகீன் தான், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது, எந்த ஒரு மறுப்பும் கிடையாது என்ற ஒரு விஷயமும் இதில் சேரக்கூடியதாக, அதிகப்படியாக வரக்கூடியதாக இருக்கின்றது என்பதை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அப்போ இதுதான் இந்த பாடத்தில் அமையக்கூடிய முதல் ஹதீஸ். அப்ப இந்த பாடத்துல நம்ம இந்த 4வது ஹதீஸ், அந்த ஹிஃப்துஸ் சிர் என்ற பாடத்தில் அமையக்கூடிய 4வது ஹதீஸையும் பார்த்தோம். இந்த 86வது பாடத்திற்கான தலைப்பையும் அதற்கு கீழே வரக்கூடிய முஸன்னிஃப் அவர்கள் கொண்டு வரக்கூடிய ஆயத்துக்களையும் பார்த்தோம். அதற்கு கீழே வரக்கூடிய 1வது ஹதீஸையும் பார்த்தோம். அப்ப இதனுடைய விளக்கங்கள், தர்ஜுமாக்கள் எல்லாவற்றையும் பார்த்து இந்த பாடத்தை நாம் நிறைவு செய்து விட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்துல இந்த 2வது ஹதீஸை குறித்த செய்திகள், இந்த 690வது ஹதீஸ் இருக்குதா இல்லையா, இதனுடைய செய்திகள், அதனுடைய தர்ஜுமாக்கள், விளக்கங்கள், கூடுதல் செய்திகள், அனைத்து விஷயங்களை பற்றியெல்லாம் இன்ஷா அல்லாஹ் நாம் அடுத்த பாடத்தில் நாம் பேசுவோம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.